நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய முகங்களும் அவர் பிரகாசமடைய செய்வேன் என்று சொல்லியிருக்கார். அதனால் நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். வெளியரங்கமாக இருக்கிறதுங்களா, இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகட்டும் என் பிரியமான தேவச்சனமே. நமக்கு எல்லாவற்றையும் மறைவா இருக்குது. நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் அநீதியிலையும் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இல்லை, தேவனுக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. அவருடைய சிருஷ்டி எல்லாமே சிருஷ்டிச்சது அவர்தான். அவருக்கு மறைவான பொருள் ஒன்று கூட இல்லைங்களா. எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. நம்ம நினைக்கிறோம், ஆனால் நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினால் நாம் தேவனுக்கு பயந்து வாழ்வோம் என் பிரியமான தேவச்சனமே. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வாதிக்கவும், நம்மோடு கூட இருந்து நம்மளை தகுதிப்படுத்தவும், மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியும். நம்ம நன்மை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறோமே, எனக்கு தீமை தானே வருகிறது என்று நீங்க நினைக்காதீங்க. ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சு பாருங்க, நம்ம செய்கிறது நன்மையா தீமையா என்று சொல்லி. நன்மை செய்தால் நன்மை தான் நம்ம வீட்டு வாசப்படையில படுத்திருக்கும்.